கன்னியாகுமரி இஷ்யூ. கன்னியாகுமரியே ஒரு டேஞ்சர் ஜோனா மாறப்போகுது. அங்கே இருக்க மக்கள், மீன், தண்ணி, அங்கே இருக்க நிலம் எல்லாமே மாசடைய போகுது. வாழ்றதுக்கு தகுதியற்ற இடமா அது மாறப்போகுது அப்படின்ட்டு நிறைய பேர் அதை பற்றி பேசுறதும் வீடியோ போடுறதும் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஐஆர்இஎல்னு சொல்லப்படக்கூடிய கவர்மெண்ட் பப்ளிக் செக்டார் கம்பெனி. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி இவங்க 2021 இருந்தே தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் உள்ளத்தில் போனால் மலவாளக்குறிச்சி அப்படின்ற ஒரு இடத்துல ஆல்ரெடி மைனிங் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது எந்த லெவலுக்கு அப்படின்னா ஒரு 179 ஹெக்டார்ஸ் கிட்ட பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். ஒரு 300-350 ஏக்கர்ஸ்க்கு வரும். ஸோ அந்த பரப்பளவில் ஆல்ரெடி மைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன மைனிங் அப்படின்னா அட்டாமிக் மைனிங். அந்த இடத்துல இருந்து எடுத்து அவங்களுக்கு தேவைப்படுற மினரல்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு மீத கழிவுகளை கொண்டு போய் கடலோரமா கொட்டிடுறது. ஸோ அது மூலியமா என்ன பாதிப்படைன்றது தான் இப்போ நிறைய மக்கள் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் வீடியோவில் நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க. சுவாச பிரச்சனை, நிலம், நீர், அங்கே இருக்க மண்ணுல இருந்து மீன்ல இருந்து மக்கள் வரையும் எல்லாருமே பாதிப்படைவாங்கன்ட்டு பேசிட்டு இருக்கிறோம். ஸோ இது எதனால இவ்வளோ அப்போஸ் பண்ணப்படுது அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்து இவங்க 21 இருந்து இருக்காங்க. ஓகே, லாஸ்ட் இயர் ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று ப்ரொபோஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா, அதுல கிட்டத்தட்ட 1144 ஹெக்டேர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 2500 ஏக்கர் அளவுக்கு புதுசா ஒரு ப்ராஜெக்ட். இந்த விஷயத்த நாங்கள் பெருசா பண்ண போறோம், எங்களுக்கு இது பத்தல, நாங்க பெருசா பண்ண போறோம்னு ப்ரொபோஸ் பண்ண விஷயம் தான் இங்க பிரச்சனையே. ஸோ அதுக்கு நிறைய மக்கள் அப்போஸ் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ ஒரு கிராம லெவலுக்கு ஒரு மைனிங் பண்ண போறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு அது பாதிப்படையும், ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள், நிலம், நீர், அங்கே இருக்க மீன் எவ்வளவு தூரம் பாதிப்படையும், காற்று எவ்வளவு தூரம் மாசுபடையும் அப்படின்ட்டு மக்கள் அப்போஸ் பண்ணி லாஸ்ட் இயர் 25 வந்து அதை நிப்பாட்டி வச்சிட்டாங்க. இப்போ அது என்ன, எதனால இந்த அளவுக்கு பேச பொருள் ஆயிருக்கு அப்படின்னா, டிவிகே கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஐஆர்இஎலுக்கு வந்து ஒரு 1 இயர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன பேசி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, டிவிக்கு வர்றதுக்கு முன்னாடி இதுக்கு அப்போஸ் பண்ணாங்க, இப்போ வந்த உடனே வந்து அதுக்கு பெர்மிஷன் கொடுத்து 1 இயர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதாவது பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதுக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பெர்மிஷன் வந்து 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க மீன்ஸ் இன்னும் உங்க கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கல, அதாவது என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். பிளஸ் அதாவது கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய கடல், அந்த நிலம், அந்த மீன், இந்த ஏரியாக்கே பாதிப்பு அடையாத ஒரு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து அவங்க கொடுக்கணும். அதாவது கவர்மெண்ட் கிட்ட தான் வாங்கணும், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம தான் கொடுக்க போறோம். அதனால பிரச்சனை இல்லை. இப்போ அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது வந்து லாஸ்ட் மந்த் 2026 இப்போ கடைசி மாசம் வந்து அவங்களுக்கான டைம் பீரியட் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த டைம் பீரியட் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்களே ஒழிய ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணி ஸ்டார்ட் ஆகி ரன் பண்றதுக்கான அப்ரூவல் கிடையாது, எக்ஸ்டென்ஷன் கிடையாது. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த 1 இயர்ல வந்து அவங்க கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். இப்போ பிரபு அவங்க வந்து டாக்டர் டி.கே. பிரபு, அதாவது அமைச்சரா இருக்காங்க, இயற்கை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சரா இருக்காங்க. அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, அதாவது மக்களுக்கு பாதிப்பளிக்கக்கூடிய, தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அந்த இது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா இவங்க கேட்கிற கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது, அது வரப்போறதும் கிடையாது. ஸோ புரிஞ்சுக்க, இந்த 1 இயர் எக்ஸ்டென்ஷன் வந்து ரன் பண்றதுக்கும் அந்த ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஆயிடுச்சுன்றதுக்கும் அர்த்தம் கிடையாது. இது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இன்னும் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல அவங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணி அவங்க மைனிங் ஸ்டார்ட் பண்ணல, அப்ரூவல் எதுவும் கிடைக்கல. ஸோ நன்றி.